ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நான் எங்கள் வீட்டில் செஞ்ச சக்கரை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் மஞ்சக்கிழங்க இப்படி நல்லா சுற்றி வச்சு திருநறை எல்லாம் அதில் பூசிக்கோங்க. பூசிட்டு ஒரு பாத்திரத்தில் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. அது கூடவே பச்சரிசியையும் எடுத்துக்கோங்க. எடுத்து ரெண்டையும் நல்லா தண்ணி ஊற்றி 2-3 தண்ணி ஊற்றி நல்லா கடைஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பொங்கல் பானையில் தண்ணி ஊற்றி அதை அடுப்பில் வச்சு அதை நல்லா கொதிக்க விடுங்க. அது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கடைஞ்சி வச்சுருக்க அரிசியும் பருப்பையும் அதில் போடுங்க. போட்டு இப்படி நல்லா பொங்கி வரட்டும். பொங்கல் நல்லா பொங்கி அது கிழக்கு திசை நோக்கி வடிஞ்சால் தான் நல்லதுன்னு சொல்லுவாங்க. உங்கள் வீட்டில் எப்படி வடிஞ்சதுன்னு எனக்கு தெரியல. எங்கள் வீட்டில் நல்லா கிழக்கு நோக்கியே வடிஞ்சது. அது நல்லா அப்படி வெந்ததும் இப்படி நல்லா கொதி வந்து அதை வேகட்டும். அது வேகிறதுக்குள்ளே ஒரு ஏலக்காய் நுணுக்கி போட்டுக்கோங்க. அதுலேயே நல்லா அது வெந்து வரும். வெந்து வந்த உடனே கருப்பட்டியை ஊற்றிடாதீங்க. ஏன்னா நல்லா வெந்ததுக்கப்புறம் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். அதுக்குள்ளே நல்லா கருப்பட்டியை பாகு காய்ச்சி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அரிசி பருப்பு ரெண்டுமே நல்லா வெந்ததுக்கப்புறம் கருப்பட்டியை பாகு காய்ச்சி அதை வடிகட்டி ஊற்றுங்க. ஊற்றி அதை நல்லா கிண்டி அது நல்லா கெட்டியாகிற வரைக்கும் அதை கிண்டி எடுத்துகிட்டு நெய்யில் முந்திரி பருப்பு, திராட்சை, பேரிச்சம்பழம் எல்லாத்தையும் போட்டு கொட்டி கிண்டி இறக்கிட்டிங்கன்னா இந்த டிஷ் ரெடி.